பொங்கல் பண்டிகைக்கு பொருட்கள் வாங்குவதற்காக சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு படையெடுக்கும் மக்களால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட்ரமணன், இங்கே போக்குவரத்தை சீர் செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கா? மேலும் போக்குவரத்தில் ஏதேனும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கா? வணக்கம். பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதையொட்டி பொங்கல் பொருட்கள் வாங்குவதற்காக கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு பொதுமக்கள் அதிக அளவில் வருகை புரிந்ததன் காரணமாக இந்த கோயம்பேடு பகுதிக்கு வரக்கூடிய சாலைகள்ல கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றன. நாளை மறுநாள் பொங்கல் பண்டிகையை கொண்டாட இருக்கக்கூடிய சூழ்நிலையில சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில ஏற்கனவே பொங்கலுக்கு என்று தனியாக சிறப்பு சந்தை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வழக்கமாக இயங்கக்கூடிய காய்கறி சந்தை இந்த சிறப்பு சந்தை உள்ளிட்ட சந்தைகள்ல பொங்கல் பொருட்கள் காய்கறிகள் வாங்குவதற்காக சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பொதுமக்கள் அதிக அளவு தற்பொழுது வருகை புரிந்திருப்பதன் காரணமாக இந்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையம் வழியாக கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய அந்த சாலைகள் முழுவதும் கிட்டத்தட்ட கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசலை சீர் செய்வதற்காக போக்குவரத்து காவலர்கள் மிக குறைவாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் கிட்டத்தட்ட நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகின்றன. ஏற்கனவே இங்கு வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்துவதற்கு தனித்தனியாக இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தாலும் இன்று பிற மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் சற்றே அதிகமாக வருகை புரிந்திருப்பதன் காரணமாக இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது தற்பொழுது கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய அந்த சாலைகள்ல ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.